வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் காலத்தில் நம்ம வந்து என்னென்ன வடகம் போடலாம், வத்தல் போடுறது எப்படின்னு தான் காட்டப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெயில் மத்தியான நேரம் நல்ல வெயில் அடி. இப்போ இதில் வத்தல்லாம் காய வச்சா எப்படி இருக்கும்? நல்ல ஆல்ரெடி சீனி வரைக்கும் நான் போட்டுட்டேன். இப்போ நான் அடுத்தது நம்ம வத்தல் போடுறது ஜவ்வரிசி வத்தல், அப்புறம் பார்த்தீங்கன்னா பாவக்காய் வத்தல், இந்த 2 தான் போட போகிறோம். ஜவ்வரிசி வத்தல் வந்து 2 டைப்பான ஜவ்வரிசி இருக்குது, நைலானும் காட்டனும். இது வந்து காட்டனு, அதாவது இப்படி வச்சாலே என்ன பண்ணியிருக்கணும், நசுங்கி இருக்கணும். இந்த மாதிரி ஜவ்வரிசி வாங்கி நான் நைட்டு ஊற போட்டுட்டு காலையிலையோ நைட்டோ நீங்கள் எப்போ உங்களுக்கு டைம் இருக்கும் கரெக்டாக ஒரு 4-5 மணிக்கு மட்டும் இது வந்து இதாகணும். ஊற வச்சுட்டு நான் இப்போ வந்து அரைச்சி ஒரு செட்டு நான் ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி எடுத்தேன்ல, அதுவும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா கட்டி பிடிக்கக்கூடாது. தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு, நான் ஜீரகம் போட்டுட்டு என்னை வந்து காஞ்ச மிளகாவும் இடித்து இதில் போட்டுட்டு நல்லா ஒரு நம்ம கலர் வேணும்னாலும் கலரெல்லாம் சேர்க்கலாம், நம்மளோட தேவைக்கு ஏற்பதான். இது இப்படி நல்லா வேகட்டு நம்ம அடுத்த செட்டு அரைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸும் உடச்சி போட்டிருக்கோம். அதாவது உங்களுக்கு காரம் வேண்டாம் அப்படின்னா வேண்டாம், எனக்கு வந்து கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னால சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து இந்த மாதிரி வரணும், ஜவ்வரிசி வேகணும், அவ்வளோதான். அந்த மாவு வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து கூழ் ஊற்றும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம், இது எப்படி வருதுன்னு சொல்கிறேன். உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கூழ் வந்து ரெடி ஆகிட்டு இந்த கன்சிஸ்டன்ஸுக்கு இனி ஸ்பூனை வச்சு வைக்கலாம். எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரேஷன் கடையில் வாங்குகிற நம்ம சாரத்தை வந்து அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து ஈபியில் வேலை பார்த்தாங்க. அப்போது அம்மா வந்து நாங்கள் பவனாஸ் ஏரியாலாம் ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் மேலே இருந்தோம். ஸோ அம்மா காலையிலேயே கூழுக்கு காய்ச்சிருவாங்க. காய்ச்சி வச்சுட்டு இது நாங்கள் சின்ன வயசில் லீவில் இந்த மார்ச் ஏப்ரல் மேனாலே எங்களுக்கு இந்த வேலை தான் இருக்கும். வடகம் போடுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா வடு போடுவாங்க, மாங்காய் வடுக்கு, இது எல்லாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போடுவாங்க. அம்மாங்கிறது உண்மையிலே மிஸ் ஆகுது, அம்மா இல்லாதது. அம்மா எல்லாமே அதுமாதிரி நான் கல்யாணம் முடிஞ்சு போனதுக்கப்புறமும் அம்மா வந்து மசாலா அரைச்சி வைக்கிறது இது எல்லாமே கொடுத்து விடுவாங்க. இப்போ வந்து ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட வேண்டாம், நம்மளும் செஞ்சு பார்க்கலாம். ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு இது யூஸ் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பாவக்காவையும் இதேமாரி உப்பு, மிளகு, அவ்வளோதான், மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், அப்புறம் மிளகு பொடி, உப்பு இவ்வளோத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு இப்போ பார்த்திங்கன்னா 2 செட்டாக இப்படி எடுத்து வச்சாச்சு. இனி நம்ம வெயிலில் போய் காய வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வடகம் போட்டது பார்த்திங்களா, இது நமக்கு எங்கே இடம் இருக்கோ அந்த இடத்துல போட்டுற வேண்டியதான். இது பார்த்திங்கன்னா பாவக்காய் வத்தல் ஆல்ரெடி இந்த வத்தல் போட்டாச்சு, இன்னும் ஒரு நாள் இப்போ எடுத்துடலாம். இதேமாரி வேறு ஒரு வீடியோஸோடு உங்களை வந்து பார்க்க வரேன். இப்படி உங்களுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பாக போட தெரியணும். ஸோ நமக்கு வந்து அம்மா ஃபீலே வராது. இதை மாதிரி வடகம் அந்த வத்தல்லாம் போட்டு பாருங்கள். வேறு ஒரு வீடியோஸோடு